ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 4 இன் கேரளா. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஹோட்டல்லையே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்பம், கடலக்கறி, அதுக்கப்புறம் வந்து தோசை, இட்லி, சட்னி. ஸோ இதுதான் ஆஸ் யூஷுவல். வந்துட்டு ஆரியன் ரைட்டில் சாப்பிட்லாமா லெஃப்ட்டில் சாப்பிட்லாமான்னு கன்ஃபியூஸ் ஆகி அது 2 ஹேண்ட்லேயும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவனை இக்னோர் பண்ணிடுங்க. நான் பிளேட்டில் போட்டுட்டு வந்துட்டு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பசங்க சாப்பிட்டே முடிச்சுருவாங்க போல இருக்குது. ஏன்னா நைட்டு வந்து கேஎஃப்சி தான் சாப்பிட்டோம். ஸோ பசி எடுத்துருச்சு. ஆரியனும் சாப்பிட்டுட்டான். என்னமோ மொச்சுக்குன்னு கடிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்னிக்கர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுதான் வேணும். நேற்று வாங்கியிருந்தேன், ஞாபகம் வச்சுருந்து இன்றைக்கி கேட்டாங்க. ஸோ எடுத்து கொடுத்தேன். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, போத்தீஸ் தான் போகிறோம். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே போத்தீஸ் போனது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும். பட் கேரளா போய் போத்தீஸ் போனோம். எதுக்காக அப்படின்னா, இந்த குட்டி மைனருக்கு வந்து ஒரு ஷூ வாங்குறதுக்காக. கடையில் ஒரு பையன் இல்லைங்க. ஏன்னா நம்ம தான் கடையவே ஓப்பன் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் தான் நிறைய ஆட்களே வந்தாங்க. அதாவது ஒர்க்கர்ஸே அப்போ தான் வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பஞ்சுவாலிட்டி பரமசிவமாக மாறிட்டோம். கேரளா போனதுலேருந்து எங்கே போனாலும் நம்ம தான் கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருக்கோன்னு எங்களுக்கே தெரியலங்க. நண்டு சிண்டெல்லாம் கிளப்பி கூட கூட்டி டைமுக்கு போயிடுறோன்னா பார்த்துக்குங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆரியனுக்கு தாங்க ஷூ வாங்கினோம், ஸ்லிப்பர் வாங்கினோம். ஸ்லிப்பர் தான் போட்டு வந்தான். அது அவனுக்கு பிடிக்கல, வேறு வேணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு இந்த ஷூ வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கம்மியாக இருந்திருக்கும். பட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கியாச்சு, தேவை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எங்கே போனாலுமே பிளான் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் பக்காவாக எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு நம்ம எப்படியுமே வந்துட்டு தீம் பார்க் போவோன்னு தெரியும், ஒண்டர்லா போவோன்னு தெரியும். பட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து வைக்காம விட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் மட்டும் ஒன்று வாங்க வேண்டியிருந்தது. எங்கே போனாலும் இந்த ஃப்ரை பேனு, அண்டா, குண்டா, வடை சட்டி இதில் தாங்க நமக்கு கண்ணுப்படுது. பட் பரவாயில்ல, நம்ம வாங்கலை, வேடிக்கை மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆரியனுக்கு வந்து அவனோட ஸ்பெல்லிங் வந்து பக்காவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிடுறான். அந்த பிளேட்ஸ்லாம் வந்து ஆரியன் எழுதியிருந்தது, அதனால் காமிச்சிட்டு இருந்தான். நான் வந்து எனக்கு வந்து டிஷர்ட் வாங்கிட்டேன். 450 அந்த ரேஞ்ச் வந்தது. அகெயின் இதுவும் காஸ்ட்லி தான். ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு தெரியல போத்தீஸில் எல்லாமே. ஸோ வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். நல்ல பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. பட் வந்து போத்தீஸ் பில்டிங் எல்லாமே இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. நாங்கள் வந்துட்டு 11 மேலே தான் ஒண்டர்லா ஓப்பனிங் டைமு. ஸோ அதனால நம்ம இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. கேரளாலலாம் சும்மா சர்புருன்னு வண்டியை வந்து ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுறாங்க. யாருமே ஸ்லோவாக அப்படி மெதுவாக போகிறதுலாம் இல்லை. நல்ல டிரைவிங்கு, ரேஷ் டிரைவிங் சொல்ல மாட்டேன், நல்ல டிரைவிங். மேபி அவங்களுக்கு பழக்கமாக வச்சிட்ருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. அதுவும் ஆட்டோலலாம் போகும்போது அப்படியே பயங்கரமாக ஸ்பீடு அதுக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் விட்டுட்டு போனாங்க. சென்னையவே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஓகே, பேக் டு ஒண்டர்லா. டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 1350 எங்களுக்கு, பசங்களுக்கு 1080 குட்டீஸ்க்கு. வே டூ மச்சுங்க. இது ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்தான். நம்ம வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா அப்படி தான் ஆரியன் போஸ்ட் கொடுப்பாரு. நான் உள்ளே போனதும் விலாக் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஒரு பேக் மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். பேக் இல்லை, மொபைல் ஹோல்டர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று நாங்கள் எடுத்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்கள தான் கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எந்த ரைடில் போகலாம், ஆரியனுக்கு வந்து எது பயமாக இருக்காது. யூஸ்வலி வந்து ஆரியன் இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்டு. அந்த நிறைய விஷயத்துக்கு பயப்படுவான். ஹைட்டுக்கும் பயப்படுவான். அந்த மாதிரி போகிறது எல்லாத்துக்குமே பயப்படுவான். பட் அன்றைக்கி வந்து லக்கிலி வந்து ஒரு ரைடு வந்து பயப்படாமல் வந்தான். நாங்கள் 3 பேருமே வந்தோம். அவர், அவங்க அப்பா, அவன், அவங்க அப்பா, நான் 3 பேருமே வந்தோம். அதனால் அதில் வீடியோ எடுக்கல. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு தான், பட் கொஞ்சம் லாங்கான ஒரு ஸ்லைடு, ஒரு ஸ்லோப் மாதிரி வந்து சூப்பராக வந்ததுங்க. அது வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆரியனை கூட்டிகிட்டு போய் சின்ன குழந்தைங்க விளையாடுறது இருந்தது. நிறைய இது கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது, கன்ஸ்ட்ரக்ஷனு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஓப்பனில் இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது. ஆரியன் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாமே ஃபேமிலியாக போகிற மாதிரி ரைட்ஸில் தான் போனோம். ஏன் அப்படின்னா, இப்போ அவரை விட்டுட்டு நான் போக முடியாது, என்னை விட்டுட்டு அவர் போக முடியாது. அதனால் வந்துட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ரைட்ஸாக தான் போனோம். அகெயின் வந்து இது ஒரு ஃபேமிலி ரைடு, எல்லோரும் உட்காந்து போகிற மாதிரி. ஆரியன் நீங்கள் பார்த்துக்கோ, பயப்படக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அவனும் பயப்படல, போயிட்டோம்.
அதுலேயும் வீடியோ எடுக்க முடியலங்க. இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக. ஆனால் வந்து ஆரியனை வந்து இதில் உட்கார வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டோங்க. அவங்களே அங்கே இருந்தவங்களே ஏங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓரமாக இருங்க, ஆளுங்க பின்னாடி வர்றாங்கன்னு சொல்கிற அளவுக்கு உட்காரக்குள்ளே ஒரு வழியாக்கிட்டாங்களே. பட் உட்காந்ததுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். பட் உட்காரக்கு முன்னாடி இருந்தால் அவங்க அப்பா காசு வேஸ்ட்டா, சும்மா 1-2 விளையாண்டதுக்கு 1000 ரூபாயா அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேவ்ஸுக்கு போனோம். வேவ்ஸில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தனியாக பொண்ணுங்களுக்கு தனியாக போட்டாங்க. ஃபேமிலிக்குன்னு ஒன்று போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஆரி நல்லா என்ஜாய் பண்ணால். நாங்கள் வந்து ஸ்டார்டிங் போனோன்னே இந்த வேவ்ஸ் போட்டிருந்தாங்க. டைம் இன்டர்வலில் வேவ்ஸ் வரும் இல்லையா, ஆஸ் யூஷுவல் எல்லா தீம் பார்க்லேயும் இருக்க மாதிரி. நாங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே நின்றுக்கிட்டோம். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது, ஆழமாகவும் இருந்தது. அதனால் ஆரியனை வச்சுட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குமோ என்னமோன்னு சொல்லிவிட்டு, பட்டு கொஞ்சம் நேரம் முன்னாடி விளையாண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் தைரியம் வந்துட்டு அம்மா உள்ளே போகலாங்கம்மா அப்படின்ச்சு. உள்ளே போனோன்னே வேண்டாங்கம்மா வெளியிலே போயிடலாங்க, முன்னாடியே உட்காந்து விளையாண்டுக்கலாங்கம்மா எதுக்குங்கம்மா அப்படின்ச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியிலே வந்துட்டு அந்த எண்டு தெரியுது பார்த்திங்களா, அந்த எண்டுலேயே தான் ரொம்ப நேரம் அப்படியே தவளையாட்ட தவிக்கிட்டு இருந்தோம். உள்ளே க்ரௌட் இருந்தது. நாங்கள் 2 பேரும் மட்டும் அந்த ஓரமாக உட்காந்து இந்த மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டுக்கும் டோக்கன் வாங்கியிருந்தோங்க. எக் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று, 200 பெர் ஹெட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி, ஜூஸ் ஒன்று வரும். ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு டீ வரும். ஸோ இது வந்து பெர் ஹெட்டுக்கு 200. ஆரியன் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு தலையை ஒன்றா கவுண்ட் பண்ணாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் வாங்கிட்டு அதுலேயே அவனுக்கு ஊட்டி விட்டோம். ஆரியனுக்கு பயங்கர டயர்டாயிடுச்சு. இருந்தாலும் வந்து போய் விளையாடுறேன்ட்டு இருந்தான். சாப்பிடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எழுப்பி தான் ஊட்டி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் வந்து நாங்கள் மறுபடியும் வந்துட்டு பூலுக்கு போனோம். பூலுக்கு போயிட்டு சரி ஓகே வெட் கேம்லாம் விளையாட முடிச்சிட்டோம், ட்ரை கேம்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போ தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தது வாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதாங்க ஸ்நாக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வடை ஒரு போண்டா, ஆளுக்கு ஒரு டீ. அதுதான் வந்து நம்ம அந்த 200 பே பண்ணோம் இல்லையா, அதில் வந்தது. நாங்கள் வந்து இது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கியிருந்தோம். ஓகேவாக தான் இருந்தது ஃபுட்டு. எல்லா பக்கமே பிரியாணி அப்படின்னா அந்த தலശ്ശേരി பிரியாணி, அந்த மசால் தனியாக சாதம் தனியாக தான் தர்றாங்க. அந்த மாதிரி பிரியாணி தான் இருந்தது. பட் 2 நாளாக சாப்பிட்டு பழகிருச்சாட்ருக்கு. டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்பாவும் பையனும் அங்கே நின்று கதை அடிச்சிட்ருக்குறாங்க. நான் ஒரு ரைடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஹைட்டுங்க. நான் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அது என்ன ரைடு ஏது ரைடுன்னு பார்க்கல. நான் ஒரு தைரியசாலி, நான் இதில் வேணாலும் போவேன் அப்படின்னு நான் பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அவங்க அப்பா உங்கள் பாரு அது நல்லா இருக்குது போ அப்படின்னா, நான் பாட்டுக்கு ஆள் ஒன்று குறையுது வாங்க அப்படின்னாங்க. நான் தான் இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேங்க. இந்த ஹைட்டில் நிற்கிதுங்க. நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா, டப்புன்னு கீழே விட்ருவாங்க அந்த ஹைட்லேருந்து. நமக்கு அவ்வளோதான், குடல் குண்டாமணியில் இன்றைக்கி வெளியில் வரப்போகுதுடான்னு நினச்சேன். நல்ல வேலை விடலை. ஸ்லோ மோஷன்லேயே எப்படி ஸ்லோ மோஷனில் மேலே ஏறிச்சோ அதே ஸ்லோ மோஷனில் இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் 1-2 ரைட்ஸ் விளையாண்டுருந்தோம். இந்த காரில் விளையாண்டுருந்தோம். ஒரு கையில் கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டு தம்பியை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஓட்டினேங்க. ஓரளவுக்கு ஓட்டினோம். அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி இன்னொன்று போனோம், இப்படி சுற்றுற மாதிரி ஒன்று இருந்தது. இதுவும் நல்ல ஹைட் இல்லை, ஓரளவுக்கு ஹைட் வரைக்கும் போச்சு. ஆரியன் வந்து அம்மா டம்மிக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது, டம்மிக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த ஒரு மாதிரி ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீலிங் வரும்ல, அதை பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருந்தான். ஃபைனலாக ஒரு டெரரான ரைடு நான் போனேன். அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. நல்லா இருந்தது. ரொம்ப வேகமாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இல்லை, ஒரு மாதிரி மீடியமாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த போனி ரைடு, இது போனி ரைடு சொல்லுவாங்களா என்ன ரைடு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆரியன் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தான். நான் அவன் ஒருத்தன் தான் இருந்தான், வேறு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ரைடு போனோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரைடு சொன்னேன் இல்லையா, ஆள் வந்து குறையுது, ஒரே ஒரு ஆள் தேவைப்படுதுன்னொன்னே இதோ வர்றேன் அப்படின்னு கை தூக்கிட்டு போனேன்னு, அதே மாதிரி இன்னொரு ரைடுக்கு நாங்கள் போனோங்க. ஒரு ஃபைல் இந்த பக்கம் வரமாட்டேன்றாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க, அதுக்கப்புறமா இறங்கி ஓடிடுறாங்க. இப்படியே போயிடுச்சுங்க. இந்த ரைடு தான் அது. ரொம்ப நேரமாக உட்காந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆட்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரைட் போனோம். இதுலேயே அகெயின் வந்து அம்மா டம்மிக்குள்ளே ஏதோ பண்ணுது அப்படி சொல்லிகிட்டு இருந்தான். அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைடெலாம் ஒன்றும் பெருசாக போனது இல்லைங்க. அவர் இப்போ தான் வந்து பையனோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாரு. சின்ன வயசில் ஒன்றும் பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. அவருக்கு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து படித்து முடித்ததுலேருந்து மனுஷன் இப்போ வரைக்கும் வேலை தான் பார்க்குறாரு, எங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு.
ஸோ அதனால அவருக்குன்னு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு டைமே கிடையாது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம ஏதோ ஒன்று வெளியில் போகும்போது வரும்போது தான் அவர் ஏதோ என்ஜாய் பண்ணுவார். அவர் வெளியில் சொல்ல மாட்டார். பட் அவருக்கு மனசுக்குள்ளே நினைப்பார், நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து ஓகேவா என்னது இவ்வளோ செலவாயிருச்சு அப்படிம்பாரு. ஆனால் மனசுக்குள்ளே ஓகே நம்ம ஃபேமிலியோடு போனோம், ஜாலியாக இருந்தது அப்படின்னு நினைப்பாரு. அது வாயை திறந்து சொன்னால் தான் என்னன்னு தெரில. ஆனால் இந்த பசங்க எல்லோரும் அப்படி தான் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறது. வாயை திறந்து சொன்னால் இந்த மனைவிமார்கள்லாம் சந்தோஷப்பட்டுருவோம்ல, அதனாலயே என்னன்னு தெரியல, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஃபைனலி ஒரு ரைடு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஏன்டா ஏறணும்னு ரிக்ரெட் பண்ண ஒரு ரைடுங்க இது. என்னென்னு தெரியலங்க, அகெயின் வந்து ஆள் குறையுதுன்னு கையை காமிச்சு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீக் டேஸில் போனனால க்ரௌட் ஒன்றும் இல்லை போல் இருக்கு அவங்களுக்கு. பாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் வாலண்டியராக போய் உக்காந்துட்டேங்க. சும்மா தலையில் சுற்றுன்னு சுற்றி எடுத்துருச்சுங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் வந்திருந்தேன், நல்ல ஞாபகம் இருக்குது. இது மாதிரி ஒரு ரயிலில் தான் போனேன். ஆனால் இதை விட சின்னதாக இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குங்க. நான்லாம் தைரியசாலின்னு போயிட்டு விளையாண்டு முடிச்சுட்டு வந்து கிறுகிறுன்னு வந்து விழுந்துட்டேன். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இதில். அப்படியே எனக்கு லிட்ரலி வாய்க்குள்ளேருந்து ஏதோ வெளியில் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரைடு பிடிச்சி விட்டாருங்க என் கணவர். இதில் போ, நல்லா இருக்குது, தம்பி என்ஜாய் பண்ணுவான்னு. அதில் தலைகீழாக சுற்றுனதை விட இது குலுங்க அதுக்கு மேலே இருக்குங்க. எதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைடு வச்சுருக்காங்கன்னு தெரில. இதில் வேறு அடல்ட்ஸும் போகலான்னு சொல்லி என்னையும் போய் உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவை பையனும் பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட ஒண்டர்லா டே அவுட் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு ஃபைனல் டே இன் கேரளா விலாகில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.